السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு நாம் கேட்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 90 தொடர்களுக்கு மேலாக கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு என்பது ஒரு அட்சய பாத்திரம். அது அல்ல அல்ல குறையாது என்று சொல்வார். குர்ஆனை பற்றி அறிஞர்கள் சொல்லுகிற போது அதன் அற்புதங்கள் முடிவுறாது, அது ஓத ஓத சடைவை ஏற்படுத்தாது, அது அதனுடைய கருத்துக்களால் உலமாக்கள் வயிறு நிரம்பிவிட மாட்டார்கள் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள். அதாவது அதனுடைய அற்புதம் முடிவடையாது எப்போதுமே, குர்ஆனுடைய அற்புதம். அதே போல அது ஓத ஓத சடைவை ஏற்படுத்தாது. அல்ஹம்து சூரா தான் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஓதுறோம். அதனால அது சடைவை ஏற்படுத்துதான் நமக்கு இல்லை. குர்ஆனை ஓத ஓத அது நிச்சயமாக சடைவை ஏற்படுத்தாது. அதே போல குர்ஆனுடைய கருத்துக்களால் ஒரு வசனத்துக்கு நாங்க இவ்வளவு கருத்து இதோட முடிஞ்சிருச்சு, இனிமேல் கருத்து இல்லை என்று உலமாக்கள் சொல்ல மாட்டார். எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளும் அப்படித்தான், பெருமானாருடைய வரலாறும் அப்படித்தான். அது எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். காலத்திற்கு தகுந்தாற்போல் அதனுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நாம் அடிக்கடி கேட்கிற தாயிஃப் நகர சம்பவம் தான், ஆனால் அது சடைவை நமக்கு ஏற்படுத்தாது. அடிக்கடி நாம் பெருமானாருடைய மிஅராஜ் நினைவுகளை நாம் கேட்கிறோம், அதுவும் நமக்கு சடைவை ஏற்படுத்தாது. வருஷம் வருஷம் கேட்கறதானே அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறது தப்பு. அது பெருமானாருடைய வரலாறு காலத்திற்கு தகுந்தாற்போல் வழிகாட்டுதல்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே மிக முக்கியமான செய்திகளை மாத்திரம்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவே அது எப்போது முடியும் என்று சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மிக நீண்ட ஒரு விஷயமாக பெருமானாருடைய வரலாறு என்பது முடிவடையாத ஒரு அட்சய பாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே அவர்களின் மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அவர்களுடைய வரலாற்றின் இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்தின் நிலைமையிலே ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய காதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்கள். முதலில் சொன்ன விஷயத்தை கேட்டு அழுதார்கள். அடுத்து ஒரு விஷயம் பெருமானார் சொன்னார்கள், அதை கேட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சிரித்தார்கள் என்று நாம் பார்த்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் நெருக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களையும் அவருடைய அருமை குழந்தைகளாகிய ஹசன் ஹுசைன் ஆகியோரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவணைத்து அவர்களை முத்தமிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال லம்மா தகல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஅல யத்தகஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வஃபாத்தின் சக்கராத்தின் நிலை நெருங்கி கொண்டிருக்கிறது. வஃபாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி கொண்டிருக்கிற போது மயக்கம் விட்டு விழுந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகாலத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்போ சொன்னார்கள், வா கருவா வா, என் தந்தைக்கு வந்த நிலைமையே என்று அவர்கள் கதறி எழுதார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மயக்க முழுகிற நிலைமையில் இருக்கிற போது சொன்னார்கள், ஃபகால லஹா லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம். ஃபாத்திமா, உன்னுடைய தந்தைக்கு இதற்கு பின்னால் இனி கஷ்டமே இருக்காது என்று சொன்னார். இனி உன்னுடைய தந்தைக்கு இனி கஷ்டமே இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து அந்த ஹதீஸின் தொடரிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் கைப்பற்றப்படுகிற நேரத்திலே அன்ன ஃபாத்திமத காலத்துக்கு ஹீன குபில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நாயசுல்லாசுடைய உயிர் கைப்பற்றப்படுகிற போது சொன்னார்கள் அழுது கொண்டே, வா அபத்தா இலா ஜிப்ரீல் அன்ஆ வா அபத்தா மின் ரப்பிஹி மா அதுனா வா அபத்தா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி மஅவா வா அபத்தா அஜாப ரப்பன் தஆ. ஒரு அற்புதமான கவிதையை ஃபாத்திமா அல்லாஹ் அவர்கள் துக்கத்தினோடே அவர்கள் பாடினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே என் துயரத்தை அளிக்கிறேன், என் தந்தை அவரது இறைவனுக்கு மிக நெருக்கமானவர், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவர் ஒதுங்குமிடமாக இருக்கிறது, அவர் இறைவனின் அழைப்புக்கு பதில் கொடுத்து விட்டார். அஜாப ரப்பன் தஆஹு, அவருடைய இறைவன் அழைத்தார், அதற்கு என் தந்தை பதில் கொடுத்து விட்டார், இறைவனை நோக்கி சென்று விட்டார் என்று ஃபாத்திமா அல்லாஹ் அவர்கள் அழுகையினோடே அந்த கவிதையை படித்தார். அதற்கு பிறகு நாயசுல்லாஹ் அவர்கள் வஃபாத் ஆன பிறகு அவருடைய உடல் அடக்கப்பட்டு அடக்கம் முடிந்து வருகிறார்கள். அனஸல்லான் அவர்கள் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு ஃபாத்திமா அல்லாஹ் சொன்னார்கள், யா அனஸ் கைஃப ஸஹத் அன்ஃபுசுக்கும் அன் தஹசுத் துராப் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸே, உங்களுக்கு எப்படி மனம் வந்தது, என் தந்தையின் உடல் மீது மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று ஃபாத்திமா அல்லாஹ் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு வந்த பிறகு அனஸ் அவர்களை பார்த்து கேட்டார். நாயகத்தின் வஃபாத்தின் போது ஃபாத்திமா அல்லாஹ் அவர்கள் கடுமையாக அழுதார்கள். ஃபாத்திமா அல்லாஹ் அவர்கள் தாயின் வஃபாத்தை பார்த்திருக்கிறார்கள், அடுத்து 3 சகோதரிகளுடைய வஃபாத்தையும் பார்த்திருக்கிறார்கள், அடுத்து காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர மீதி 2 சகோதரர்களுடைய மரணத்தையும் பார்த்திருக்கிறார்கள். இப்போது ஒரே பற்றுதலாக ஒரே ஆதரவாக இருந்த தன் தந்தையையும் இழந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு செல்கிற போது ஃபாத்திமாவின் வீட்டின் முன்னால் வந்து நின்று, ஃபாத்திமாவே ஃபஜ்ர் தொழுகைக்கு நேரமாகிவிட்டது, எழுந்திருக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு போவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு இருந்தால் ஃபாத்திமா அல்லாஹ் அவர்களை பார்க்காமல் இருக்க மாட்டார். அப்படி மிக நெருக்கத்தோடு தந்தையின் இருந்த அவரால் தன்னுடைய தந்தையின் அந்த மரணத்தின் துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு ஃபாத்திமா அல்லாஹ் அவர்கள் தனது கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு குல்சூம் என்கிற அவருடைய பெண் குழந்தை, இவர்களோடு மதீனாவிலே அவர்கள் வருத்தத்தோட துயரத்தோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். நாயசுல்லாஹ் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் ஃபாத்திமா அல்லாஹ் அவர்கள் சிரிக்கவே இல்லை என்று வரலாறு சொல்கிறது. ஃபாத்திமா அல்லாஹ்வுடைய அந்த குறுகிய கால வாழ்க்கை பெருமானாருடைய மரணத்திற்கு பின்னால் ஒரு 6 மாத கால வாழ்க்கை தான். இப்படி மிக வருத்தத்தோட துயரத்தோட அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஒரு செய்தி ஃபாத்திமா அல்லாஹ்வுடைய வரலாற்றிலே சொல்ல வேண்டும். அதாவது வரலாற்று கிரந்தங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் கிரந்தங்களிலும் வருகிறது, லம் யத்தஸவ்வஜ் அலியுன் ரலியல்லாஹு அன்ஹு கைர ஃபாத்திமத ஹத்தா மாத்தத். ஃபாத்திமா அல்லாஹ் அவர்கள் இறக்கிற வரையிலையும் அலி ரலியல்லாஹு அவர்கள் வேறு திருமணம் செய்யவில்லை என்று வருகிறது. அனில் முஸவ்விர் இப்னு மஹ்ஸமா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அன்ன அலி இப்னு அபீ தாலிப் ஹதப பின்த் அபீ ஜஹில், அபூ ஜஹலுடைய மகளை திருமணம் செய்ய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வைந்தகு ஃபாத்திமா, ஃபாத்திமா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை நடத்துகிற போது அபூ ஜஹலுடைய மகளையும் திருமணம் செய்வதற்காக அலி ரலியல்லாஹு அவர்கள் விளைகிறார்கள், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அன்றைக்கு 2வது திருமணம் என்பது சர்வசாதாரணமான ஒன்று, அது சகஜமான ஒரு காரியம், அது குறை சொல்ல முடியாது. ஃபலம்மா சமிஅத் பிதாலிக ஃபாத்திமத்து அத்தத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது ஃபாத்திமா அல்லாஹ் அவர்கள் ஓடோடி தன் தந்தையிடத்தில் வருகிறார். வகாலத் லஹு இன்ன கௌமகி யதஹத்தஸூன அன்னக லா தக்லபு லி பனாத்திக. அதாவது மக்கள்லாம் எப்படி பேசுறாங்கன்னா, தந்தை பார்த்து சொல்றார்,
நீங்க உங்கள் மகள்களுக்காக வேண்டி கோபப்பட மாட்டீங்க, உங்களுக்கு என்ன உங்க மகள்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்க கோபப்பட மாட்டீங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றார்கள், வஹாதா அலியுன் நாக்கிஹன் இப்னத் அபீ ஜஹல், உங்களுடைய மருமகன் அலி அபூ ஜஹலுடைய மகளை திருமணம் செய்வதாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்ற தகவலை சொல்கிறார். உட்கார்ந்தவங்க எந்திரிச்சிட்டாங்க. ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சொன்னார்கள், ஃபகால இன்னமா ஃபாத்திமத்து பிதஅத்தும் மின்னி யுஹ்தீனி மா அலாஹா, ஃபாத்திமா என் ஈரல் குலைத்துண்டு. பெருமானார் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். யார் அவருக்கு நோவினை தருகிறாரோ அவர் எனக்கு நோவினை தருகிறார். ஃபாத்திமாவை யார் சங்கடப்படுத்துறாங்களோ, ஃபாத்திமாவைக்கு யார் நோவினை தருகிறாரோ அவர் என்னை சங்கடப்படுத்துகிறார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு இன்னஹா லா தஜ்தமிஉ பின்த் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பின்த் அதுபில்லாஹி இந்த ரஜுலின் வாஹிதின் அபதா. நாயகம் சொன்னார்கள், அதாவது என்னுடைய மகளும் என்னுடைய எதிரியாகிய அபூ ஜஹலுடைய மகளும் ஒரே நபரிடத்திலே வாழ்க்கை நடத்த முடியாது, ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியாது. ஃபாத்திமா என் மகள், அபூ ஜஹலுடைய மகள், அபூ ஜஹல் எனக்கு எதிரி, அவனுடைய மகளும் என்னுடைய மகளும் ஒன்று சேர ஒருவரோடு வாழ்க்கை நடத்த முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால அந்த மஸ்ரூக் இப்னு மஹ்ஸூமா என்கிற அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதரக அலியுன் அல் ஹித்பத, அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த திருமண பேச்சுவார்த்தையை விட்டுவிட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களோடு வாழ்க்கை நடத்துகிற போது அலி ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகிற வரையிலையும் வேறொரு திருமணம் செய்யவில்லை என்று ஹதீஸிலே வருகிறது. இது புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே நமக்கு பல்வேறு விதமான கேள்விக்கணைகள் தொடுக்கிறது. அப்படி இரண்டாவது கல்யாணம் பண்றது ஹராமா, ஏன் பெருமானார் அதை தடுத்தார்கள்? இது விஷயத்துல இன்ஷா அல்லாஹ் இதற்கான சில பதில்களை நாளை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து நாம் வரலாற்றை, பெருமானாருடைய வரலாற்றை கேட்போம். அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடப்போம். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை அடிப்படையில் செயல்பட்டு நடப்பதற்கு நான் பாக்கியத்தை நம் அவர்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.